இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விசுவாச வார்த்தை, கேட்கிறது பெரிதல்ல, கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை, விசுவாச செயல். இயேசு சொல்கிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் அநேக பிரச்சனைகள், வியாதிகள், கண்ணீர்களில் நொறுங்கி போயிருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். மார்க்கு 16, 17, 18 சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆம், இந்த உலகத்தை விட்டு எடுத்து செல்லப்படுவதற்கு முன்பதாக இயேசு சொன்ன விசுவாச காரியம், விசுவாசிகளால் நடக்கும் நம்முடைய விசுவாசம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை நானும் நீங்களும் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். விசுவாசம் நம்மை அவரோடு இணைக்கிறது. விசுவாசம் நம் மூலமாய் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறது. விசுவாசம் நம்மை பரலோகத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. ஆம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? ஆம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இவைகளெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசம்தான் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது. விசுவாசம்தான் என்னையும் உங்களையும் பரலோக ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை கனப்படுத்துகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு ஒரு நாளும் நானும் நீங்களும் பிரியமாய் இருக்க முடியாது. இந்த கால வேளையிலே கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். மனதிலே ஏதேனும் ஒரு நொறுக்குதலோடு நீங்கள் கவலையோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கலாம். விசுவாசியுங்கள், தேவனை விசுவாசியுங்கள். அவராலே இல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று அப்போஸ்தலர் 4:12 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? உங்கள் விசுவாசம் தேவனுக்கு முன்பதாக
வல்லமை பொருந்தியதாக இருக்கட்டும். அவருடைய நாமமே அல்லாமல், ஆம், அப்போஸ்தலர் 3:6 பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது சப்பானி எழுந்து நடந்தான், குதித்து நிமிர்ந்து நடந்தான். உங்கள் கண்ணீரும் இந்த கால வேளையிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் மாறுகிறது. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசிகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. விசுவாசம் நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தும். உடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.